அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி நவீன காலத்துக்கு தேவையான பல முன்னோடிகளையும் நமக்கு தருதுன்னு சொல்லலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் பாலிசி இல்லைங்களா? நீங்க பல நாடுகள்ல நவீன ஃபாரின் பாலிசிஸ் பெரும்பாலும் அநீதி இழைக்கக்கூடியதாக இருக்கு, சிலது நீதமானதாக இருக்கு இல்லைங்களா? உமர் ரதியல்லாஹு காலகட்டத்துல வெளிநாட்டு ஃபாரின் பாலிசி கொள்கைகள் மற்றும் அதனுடைய நவீன ஒப்பீடுகளை நம்ம பார்க்க போறோம். இஸ்லாமிய அரசு இந்த ஃபாரின் பாலிசியை மிகவும் திட்டமிடப்பட்டு நீதிமுறையுடன் செஞ்சது உமர் ரதியல்லாஹு காலத்துல. இன்றைய உலக நாடுகள் பயன்படுத்தும் பல அரசியல் மற்றும் நிர்வாக முறைகளுக்கு இதுலதான் நமக்கு முன்னோடி நிறைய கிடைக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்டர் செக்யூரிட்டி இருந்தது. உமர் ரதியல்லாஹு காலத்துல முஸ்லிம் நாட்டுடைய எல்லைகளை காவல் நிலையங்கள் மற்றும் படைத்தளங்கள் அமைக்கப்பட்டுச்சு. பஸ்ராலையும் கூஃபாலையும் இவை இரண்டும் இராணுவ நகரங்களாக அமைக்கப்பட்டன. ஸோ இன்றைய நாடுகள் பார்க்கலாம் இல்லைங்களா, எல்லை பகுதியில மிலிட்ரி பேசஸ் அமைப்பது இதற்கான முன்னோடி எப்பயோ உமர் ரதியல்லாஹு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அடுத்தது பேலன்ஸ் ஆஃப் பவர் சொல்லுவாங்க. அந்த காலத்துல இரண்டு பெரிய பேரரசுகள் இருந்தது, பைசாண்டின் எம்பையர், சசானியன் எம்பையர். ஸோ உமர் ரதியல்லாஹு அவங்களுடைய அரசியல் நுண்ணறிவு இந்த இரண்டு பேரரசையும் ஆபத்தையும் சமாளிச்சு. ஸோ இன்றைய உலக அரசியல்ல பவர் பேலன்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்றாங்க இல்லைங்களா, இந்த கொள்கை எல்லாம் இதற்கெல்லாம் முன்னோடியாக உமர் ரதியல்லாஹு வாழ்க்கை இருந்தது. மூன்றாவது விஷயம் அவங்களுடைய ஃபாரின் பாலிசியில ரிலீஜியஸ் ஃப்ரீடம் பாலிசி இருந்தது. முஸ்லிம்கள் கைப்பற்றிய நகரங்கள்ல முழு மத சுதந்திரம் வழங்கப்படுச்சு. ஜெருசலேம் கைப்பற்ற போது உமர் அவர்கள் கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்களை பாதுகாப்பதாக உறுதியளிச்சாங்க. இன்னைக்கு நவீன காலத்துல பேசப்படக்கூடிய மைனாரிட்டி ரைட்ஸ், ரிலீஜியஸ் ஃப்ரீடம், இதெல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சோன்னு இவங்க பேசிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் எப்பயோ இஸ்லாமிய ஆட்சி செஞ்சுட்டு போயிடுச்சு உமர் ரதியல்லாஹு அன்ஹு காலத்துல, 1400 வருடங்களுக்கு முன்னாடி. மேலும் டிப்ளமசி இருந்தது. டிப்ளமசி என்றால் உமர் ரதியல்லாஹு காலத்துல பிற நாடுகளுடன் தொடர்பு கொள்ள தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய எம்பசி, டிப்ளமாட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸை போன்றது. அடுத்து ஐந்தாவது விஷயம் எத்திக்ஸ் ஆஃப் வார், போர் நெறிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுச்சு. இஸ்லாமிய இராணுவத்திற்கு உமர் கடுமையான கட்டுப்பாடுகளை வைத்திருந்தாங்க. பெண்கள், குழந்தைகள் கொல்லக்கூடாது, பயிர்கள் அழிக்கப்படக்கூடாது, மத ஸ்தலங்கள் சேதப்படுத்தக்கூடாது என்று. இது இன்றைக்கு பேசப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ஹியூமானிட்டேரியன் லாக்களுக்கெல்லாம் முன்னோடியாக உமர் ரதியல்லாஹு எப்பயோ செஞ்சுட்டு போயிட்டாங்க. அடுத்து எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி இருந்தது, பொருளாதார பாதுகாப்பு. புதிய பகுதிகள் கைப்பற்றப்பட்ட பிறகு உடனே பொருளாதார நிர்வாகம் அமைக்கப்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எகிப்தை கைப்பற்றின பிறகு நிலவரி மற்றும் நிர்வாக அமைப்பு நிறுவப்பட்டுச்சு. இது இன்றைக்கு நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் எக்கனாமிக் இன்டகிரேஷன் போன்ற கொள்கையை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்குங்க. ஸோ உமர் அவர்களுடைய ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வெளிநாட்டு கொள்கை, இந்த ஃபாரின் பாலிசி 3 அடிப்படையில் இருந்தது. முதலாவது ஜஸ்டிஸ், நீதியின் அடிப்படையில. ரெண்டாவது செக்யூரிட்டி, பாதுகாப்பு அடிப்படையில. மூன்றாவது எத்திக்ஸ், நெறிமுறைகள் அடிப்படையில். இன்றைய உலக அரசியலில் காணப்படக்கூடிய பல கருத்துக்கள் உமர் ரதியல்லாஹு ஆட்சியில ஏற்கனவே நடைமுறை இருந்ததை நாம் பார்க்க முடியுது, வியக்க வைக்கக்கூடியதாக இருந்தது.